ஹாய். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து பொட்டிக் ஓனர்ஸ் தாங்க. பொட்டிக் வச்சுருக்கவங்க இந்த மாரி ஒரு ஃபுல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் என்ன பட்ஜெட் வந்து கஸ்டமர்ட்ட வாங்குவீங்க, ரேட் வாங்குவீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது பெரிய இஷ்யூவா நடந்துகிட்ருக்கு. எல்லா பொட்டிக்லேயுமே வந்து ஆ ஆ அண்ணா நகர், டி நகர் இங்கே கடை வச்சுருக்கவங்களுக்கு தான் வந்து இது வந்து ஹெவி ஒர்க்கு இந்த ரேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. லோக்கல்ல தைக்கிறவங்க, நார்மல் ஷாப்பில் தைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஹெவி ரேட் வாங்கினா ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அண்ணா நகர், டி நகர்லலாம் தைக்கிறவங்களோட பட்ஜெட் போட்டு சொல்லியே அவங்க வந்து வீடியோஸ் போடுறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கஸ்டமர் கண்ணில் படுமா என்னன்னே எனக்கு தெரியல. நம்மளுக்கு மட்டும்தான் அந்த வீடியோஸ் வருமானோ எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி. நான் இதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி கஸ்டமர்கிட்ட வாங்கினேன். எந்த பார்கெனிங்கும் பண்ணல. கரெக்டாக கொடுத்துட்டாங்க கஸ்டமர். இதை வந்து வேறு ஒருத்தவங்ககிட்ட நம்ம ஒரு ரேட் இதை சொல்கிறோம் அப்படின்னா வா கஸ்டமர் அந்த ரேட்டை சொன்ன உடனே அப்படியே நெஞ்சு வலியே வந்துடுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த எஃபெக்ட் தான் நாங்களும் போட்டு பண்ணித்தரோம். வித்தின் 2 டேஸில் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. 2 டேஸில் பண்ணி கொடுத்து கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாங்கிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு நடக்குதுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.